என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முதல் நிகழ்ச்சியாகவே வந்து விடுகிறது. அதிகாலையில் நாம் இதை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால், அப்பொழுதுதான் அவர்களுக்கு கொஞ்சம் நேரமாவது நேரம் கிடைக்கும் என்ற காரணத்தினால் காலையில் எழுந்து காலைக்கிழங்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு இந்த ஆசனங்களை செய்ய வேண்டும். ஏதாவது லிக்விடாக சாப்பிட்டுக்கலாம், பால் சாப்பிடலாம், மற்ற பானங்களை சாப்பிடலாம், காப்பி டீ தேவையில்லை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு நிறைய மாணவர்களை கூட்டி வந்திருக்கின்ற கலைமாமணி நம்ம நீதிராஜன் அவர்கள் யோகா எம்எஸ்சி ஓசூரிலிருந்து குழந்தைகளை நிறைய பேரை கூட்டி வந்திருக்கிறார்கள். அனன்யா 4வது வகுப்பு படிக்கிறார்கள். இவங்க 2 பேரும் பாருங்கள், ஆசிரியரும் சீடரும் செய்ய போகிறாங்க. ஆகவே இவங்களுக்கெல்லாம் வயது வித்தியாசமே வேண்டியதில்லை. வயதாகிட்டுனா யோகாசனம் வராதுங்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவு செய்தாலே முழு பலனும் கிடைக்கும். ஆனால் வயோதிகர்களோ குண்டானவர்களோ நடுத்தர வயதினர்களோ இவங்கள மாதிரி வளைக்க முடியாதுன்னு நீங்கள் விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவு செய்தாலே முழு பலன் கிடைக்கும். 100 தடவை சொல்லியிருக்கேன். நான் 100 தடவை சொன்னால், சினிமா ஆக்டர் சொல்லுவார், 100 தடவை சொன்னாலும் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரியும்பாங்க. அதே மாதிரி நான் சொல்கிறேன், ஒரு தடவை சொன்னாலும் 100 தடவை, ஆனால் 100 தடவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு எபிசோட்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது மனிதனை மனிதனாக்கக்கூடிய பயிற்சி, கோபதாபங்களை குறைக்கக்கூடிய பயிற்சி, எந்த நோயையும் நீக்கக்கூடிய பயிற்சி, நீங்களே டாக்டராக மாறிக்கொள்ளக்கூடிய அற்புதமான பயிற்சி. அவர்கள் வீரபத்ர ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் 2 பேரும் பத்மாசனத்தை கலந்து விட்டு எழுந்து நில்லுங்கள். கொஞ்சம் நீங்கள் காலை முன்னால் வைத்து மெதுவாக பண்ணணும். நல்ல பின்னால் வளையணும். முடிஞ்ச அளவு வளைஞ்சிடணும். கையை நன்றாக கும்பிட்டு கொண்டு நல்ல வளையணும். பின்வளைவு ஆசனம். பின்வளைவு ஆசனத்தில் தான் பலன் அதிகம். நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வளைஞ்சால் போதும். முதுகை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதுகு வளைய வளைய நமக்கு வாலிபம் ஏற்படும். இரத்த ஓட்டங்கள் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள பகுதிகளுக்கு சீர்படும், சுறுசுறுப்பு ஏற்பட்டுவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே நேராக வாருங்கள். இப்பொழுது இடது காலை முன் வச்சு அங்கே பார்க்க, இந்த காலை முன்ன வைங்க. திரும்ப அங்கே பார்க்க, திரும்ப இந்த காலை முன்ன வைக்கணும். இடது கால் முன்ன வை. முதல்ல வலது கால் வச்சிங்க. நீ தலை பின்ன போகணும். முடிஞ்ச அளவு கை பின்ன போகணும். அப்படி வரணும். தொடையை கீழே இறக்கணும். அப்படியே வீரபத்ர ஆசனம். முன்னால் வாங்க. முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவைகளெல்லாம் நிற்கக்கூடிய அற்புதமான ஆசனம். அப்படியே நேரே வாங்க. அவர்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தை செய்தால் அவர்களிருந்து நீங்களாம். உத்தியோகத்தையே விட்டுவிடலாம் போல அளவுக்கு இது இன்றைக்கு கம்ப்யூட்டரில் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை சம்பளம் வாங்குகிறவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வந்துடுது. ஒரே நிலையில் உட்கார்ந்து கொண்டு கம்ப்யூட்டரை மணிக்கணக்காக இருந்து வேலை செய்கின்ற காரணத்தினால் முதுகு வலி, அடிமுதுகு வலி, கழுத்து வலி அவர்களுக்கு வந்து விடுகிறது.
இந்த ஆசனத்தை தவறாமல் காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடம் ஒரு 4-5 தடவை செய்து விட்டாலே நிச்சயமாக வராது. எவ்வளவு நேரம் வேணாலும் அவர்கள் வேலை பார்க்கலாம். இளைஞர்கள், சிறு வயது பெண்கள், அவர்களுக்கு எல்லோரும் இந்த நோய் அவர்களை வாட்டுகின்ற காரணத்தினால் மாதக்கணக்கில் லீவ் போடுகிறார்கள். அந்த உத்தியோகத்தை விட்டுவிடலாம் போன்ற நிலைக்கெல்லாம் தள்ளப்படுகிறார்கள். அதற்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் இது போன்ற ஆசனங்களை செய்வார்களானால் அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் மீண்டுவிடலாம், ஆரோக்கியம் பெற்றுவிடலாம். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை எல்லா தரப்பினரும் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.